டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரி பெரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆரிகானோ சீட்ஸ், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, கொத்தமல்லி, இது மாதிரி மிளகாய் வந்து ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த மசாலாலாம் அரைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு இப்போ மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கூடயே எடுத்து வச்சுருக்க மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆரிகானோ சீட்ஸ், பிரியாணி இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து தண்ணி ஊற்றி அரைக்கூடாது, எண்ணெய் ஊற்றி தான் அரைக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா அரைப்படுறதுக்கு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா முக்கால்வாசி அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாதி லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அவ்வளோதான். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது லெக் பீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், அதில் போட போகிறேன். எல்லா இடத்தையும் நல்லா படுறேன். அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் போட்டு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வைக்க ரெடி ஆகிடுச்சு. இது நாளைக்கு நான் ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். நான் கிரில் பேன்லலாம் போட போகிறதில்ல, நார்மல் பேனில் தான் போட போகிறேன். நாளைக்கு ஃப்ரை பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரமாக நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு 4 லெக் பீஸ்க்குரிய மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானே கம்மியான ஆயில் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த சிக்கன் மசாலா அரைக்கும் போதே எண்ணெய் ஊற்றி தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இந்த எண்ணெய் சூடானே ஒவ்வொரு சிக்கன் பீஸாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லெக் பீஸ் போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 7 மினிட்ஸ் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். ஏன்னா நான் ஒரு பக்கம் லைட்டாக வெந்திருக்கு, நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி திருப்பி போட்டுலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பெரி பெரி சிக்கன். இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிலாம் காமிக்கிறேன்.